ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்தில் இனிமே இடைத்தேர்தல் வராது, பொது தேர்தல் தான் வரும், அதில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு துரைமுருகன் பேசினார். ஆனால் ஓபிஎஸ் டீம் கூட்டத்தில் இடைத்தேர்தல் வந்தாலும் பொது தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சூளுரைக்கிறாங்களாம். இதில் எந்த தேர்தல் எப்போ வருமோன்னு பொதுமக்கள் தான் ஒரே குழப்பத்தில் இருக்காங்களாம். மத்திய அமைச்சர் பொன்னார் இப்போதைக்கு பொது தேர்தல் வரக்கூடாது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் 5 வருஷம் நீடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாஜக தலைவர் தமிழிசை இந்த ஆட்சி நீடிக்காது, சீக்கிரம் கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்போ நடக்குன்னு தெரியாம மக்கள் மத்தியில் கூடுதல் குழப்பம் உருவாகி இருக்குதான். ஓபிஎஸ் ஒரு பக்கம் பயணம் போக, இபிஎஸ் ஒரு பக்கம் பயணம் போக, எம்கேஎஸ் இன்னொரு பக்கம் பயணம் போக, கரவேட்டிகள் மத்தியில் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதோன்னு சொல்லி முன்னேற்பாடுகளை இப்பவே தொடங்கிட்டாங்களாம். இதுக்கு இடையில அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க தமிழ்ச்செல்வனும் எம்எல்ஏ வெற்றிவேலும் பீகார் சிறையில் தினகரனை நேரில் சந்தித்து பேசிட்டு வந்தது, பெங்களூரு சிறையில் எம்எல்ஏ வெற்றிவேல் சசிகலாவை சந்தித்து பேசிட்டு வந்தது, தினகரனுக்கு ஆதரவாக மதுரை, தேனி, மேலூர், சாத்தூர், கோவில்பட்டி இப்படி பல இடங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களே போராட்டம் நடத்துறது இடியாப்ப சிக்கலை ஏற்படுத்தி இருக்குதான். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில் பேசிக்கிட்டாங்க.